Hi students, welcome to நம்ம tuition 10th maths chapter 2ல exercise 2.2ல 5th sum பார்க்கலாம். If p1 power x1 into p2 power x2 into p3 power x3 into p4 power x4 equal to values கொடுத்துட்டாங்க 113400 where p1 p2 p3 p4 are primes in ascending order and x1 x2 x3 x4 are integers. P நம்பர்ஸ்லாம் ப்ரைம்ஸ்னு சொல்லிட்டாங்க, எக்ஸ் நம்பர்ஸ்லாம் இன்டிஜர் சொல்லிட்டாங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் p1 p2 p3 p4 அண்ட் x1 x2 x3 x4. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சம்மு, பப்ளிக்கில் கூட கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சொல்யூஷனில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்றதை அதை எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ இந்த நம்பருக்கு வந்து நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ண போகிறோம். 2 5s are 10, பேலன்ஸ் 1, 2 6s are 12, பேலன்ஸ் 1, 2 7s are 14. இந்த பேலன்ஸ் இருக்குது, இந்த 0 அப்படியே போட்டுக்கோங்க. 2 2s are 4, balance 1 2 8s are 16, 2 3s are 6, balance 1, 2 5s are 10, இந்த 0 அப்படியே போட்டுக்கோங்க. 2 1s are 2, 2 4s are 8, 2 1s are 2, 3ல 2 போயிடுச்சுன்னா balance 1, 2 7s are 14, balance 1 இங்க போட்டுக்கோங்க. 2 5s are 10. அகைன் வந்து இங்க 5 இருக்கிறதுனால நான் என்ன பண்றேன், 3 டேபிள் எடுக்கிறேன். 3 4s are 12, 14ல 12 போயிடுச்சுன்னா balance 2 3 7s are 21, 3 2s are 6, balance 1, 3 5s are 15. Again 3 table, 3 1s are 3, balance 1, 3 5s are 15, balance 2, 3 7s are 21, balance 1, 3 5s are 15. Again 3 table பண்ணுங்க, 3 5s are 15, 3 2s are 6, balance 1, 3 5s are 15. 3 1s are 3, balance 2, 3 7s are 21, balance 1, 3 5s are 15. இப்போ 5 table பண்ணுங்க, 5 3s are 15, balance 2, 5 5s are 25. 5 7s are 35. இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இப்போ எத்தனை 2 இருக்கு, எத்தனை 3 இருக்கு, எத்தனை 5 இருக்குன்றதை எடுத்து எழுதிக்கோங்க. 2 3 டைம்ஸ் வந்திருக்கு, 3 வந்து 4 டைம்ஸ் வந்திருக்கு, 5 வந்து 2 டைம்ஸ், 7 வந்து ஒன்ஸ் தான் வந்திருக்கு. அது எல்லாமே நீங்க பவர்ல போட்டு எழுதிக்கோங்க. 2 பவர் 3, 3 பவர் 4, 3 எத்தனை இருக்கு, 4 டைம்ஸ், அப்போ பவர்ல போட்டுக்கோங்க. 5 2 டைம்ஸ்னால 5 பவர் 2 போட்டுக்கோங்க. 7 ஒன்னுன்றதுனால 1 மட்டும் போட்டா போதும். இப்போ p வேல்யூவும் x வேல்யூவும் எழுத போறோம். p1 p2 p3 p4 தான் இப்போ கண்டுபிடிக்கிறோம் இல்லையா. இங்க கீழே இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே பிரைம்ஸ் 2 3 5 7 இது எல்லாமே pல போட்டு எழுதிக்கோங்க. இப்போ x1க்கு பாருங்க, x1 x2 x3 x4க்கு வந்து மேல இருக்க பவர்ஸ் தான் நீங்க எடுத்து எழுதணும். 3 4 2 1 இந்த மாதிரி p1 p2 p3 p4 எழுதணும். x1 x2 x3 x4 எழுதணும். இதுதான் ஃபைனல் ஆன்சர். 6th sum பார்க்கலாம். Find the LCM and HCF of 408 and 170 by applying the fundamental theorem by arithmetic. ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஃபர்ஸ்ட் 408க்கு வந்து LCM பண்ணுங்க. இப்போ 2 2s are 4 இந்த 0 இருக்கு அப்படியே போட்டுக்கோங்க. 2 4s are 8, 2 1s are 2, இந்த 0 போட்டுக்கோங்க. 2 2s are 4. அகைன் என்ன பண்ணலாம், 2 5s are 10, 2 1s are 2. இப்போ இங்க 1 வருதுனால 3 டேபிள் போயிடுங்க. 3 1s are 3, பேலன்ஸ் 2, 3 7s are 21. இப்போ இது வந்து பிரைம் நம்பர் ஆயிடுச்சா. இப்போ என்ன பண்ண முடியும், இது 17 டேபிள் தான் போகும், அதனால நீங்க இதை அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ 170க்கு பாருங்க, 2 8s are 16, பேலன்ஸ் 1, 2 5s are 10. இங்க 5 இருக்கிறதுனால இங்க 5 டேபிள் போங்க. 5 1s are 5, பேலன்ஸ் போட்டு 5 7s are 35. இப்போ 408ல எத்தனை 2 இருக்கு, எத்தனை 3 இருக்குன்னு எழுதணும். 2 வந்து 3 இருக்கிறதுனால எடுத்து எழுதிக்கோங்க, 3 எழுதிக்கோங்க. 17 எழுதணும். 2 பவர் 3 எத்தனை 2 இருக்கோ அதை பவர்ல போட்டுக்கோங்க. 3 வந்து ஒன்ஸ் தான் இருக்கு, 17 ஒன்ஸ் தான் இருக்கு. அதே மாதிரி 170க்கும் எழுதணும். எத்தனை 2 இருக்கு, 1 இருக்கு, 5 இருக்கு, 17 இருக்கு. இப்போ 2 பவர் 1, 5 பவர் 1, 17 பவர் 1 போட்டுக்கோங்க. இப்போ HCF of 408 and 170க்கு பாருங்க. இப்போ HCF பொறுத்த வரைக்கும் காமனா இருக்கிறத நீங்க எடுத்து எழுதணும். இப்ப ரெண்டுத்துலயுமே வந்து 2 இருக்கா, ஆனா சின்ன பவர் எதுல இருக்கோ, ஸ்மாலஸ்ட் பவர் எதுல இருக்கோ நீங்க அதுதான் எடுத்து எழுதணும். 2 பவர் 1 நீங்க எழுதிக்கலாம். இன்டூ 17 இருக்கா எழுதிக்கோங்க. எது காமனா இருக்கு, இப்ப இங்க 5 இருக்கு, இங்க 5 இல்ல, இங்க 3 இருக்கு, இங்க 3 இல்ல. எது காமனா இருக்கு, 2ம் 17 தான் இருக்கு. அதுல எது வந்து லீஸ்ட் பவரோ அதுதான் நீங்க எடுத்து எழுதணும். 2 பவர் 1 கூட நீங்க எழுதிக்கோங்க. இன்டூ 17 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 34. இப்போ எல்சிஎம் பாருங்க, எல்சிஎம்க்கு வந்து அப்படியே ஆப்போசிட். எது பெரிய பவர் வருதோ, பிக்கஸ்ட் பவர் இருக்கோ அதுதான் நீங்க எடுத்து எழுதணும். இப்போ 2 பவர் 3 தான் பெருசா, அதை எடுத்து எழுதிக்கோங்க. பேலன்ஸ் இருக்கிறதையும் நீங்க எடுத்து எழுதணும். 3 எழுதணும், 5 எழுதணும், இந்த 17 எழுதணும். புரியுதுங்களா. HCF வந்து லீஸ்ட் பவர், எல்சிஎம்க்கு வந்து ஹையஸ்ட் பவர்.
இப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். 2 பவர் 3 என்னது 8ஆ 3 இன்ட்டு 5 இன்ட்டு 17 இந்த எல்லா நம்பரையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2040 இதுதான் ஆன்சர். 7th sum பார்க்கலாம். Find the greatest number consisting of 6 digits which is exactly divisible by 24, 15, 36. லாஸ்ட் சம் பண்ண மாதிரி அதே மாதிரி பண்ணுங்க. 24, 15, 36 இது எல்லாத்துக்குமே எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 24க்கு பாருங்க 2 1s are 2, 2 2s are 4, 2 6 are 12, 2 3s are 6. 15க்கு பாருங்க 3 5s are 15. 36க்கு வந்து 3 1s are 3, 3 2s are 6. 12 இருக்கறனால 2 டேபிள்ல போறேன். 2 6 are 12, 2 3s are 6. இப்போ இது எத்தனை டைம்ஸ் 2 வருது 3 வருதுன்றதை எடுத்து எழுதணும். இப்போ 24க்கு பாருங்க 3 times 2 வந்திருக்கு, 1 time 3 வந்திருக்கு. அதை எடுத்து எழுதிக்கோங்க. 2 power 3 போட்டுக்கோங்க, 3 மேல 1 போட்டுக்கோங்க. 15க்கு வந்து 3 power 1, 5 power 1. 36க்கு வந்து 3 power square, 2 power square. இப்போ என்ன பண்ணணும், எல்சிஎம்ல வந்து எல்சிஎம்னா என்ன, ஹையஸ்ட் பவர் என்ன இருக்கோ அதை எடுத்து எழுதிக்கோங்க. 2 power 3 எழுதிக்கோங்க, பேலன்ஸ் இருக்கிறதையும் எடுத்து எழுதிக்கணும். 3 எழுதுங்க, 5 எழுதுங்க. இப்போ என்ன பண்ணலாம், 2 power 3னா 8ஆ, 3 power ஸ்கொயர்னா 9ஆ, 5 அப்படியே போட்டுக்கோங்க. இது மூணுத்தையுமே நீங்க என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணா 360 ஆன்சர். நீங்க இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் எழுதியும் காட்டணும். இஃப் எ நம்பர் ஹேஸ் டு பி எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை 24, 15, 36 கொஸ்டின்லேயே இருக்கு. இது எல்லாமே நீங்க எடுத்து எழுதினா மட்டும் போதும். தென் இட் ஹேஸ் டு பி டிவிசிபிள் பை 360. இதுவும் வந்து என்ன ஆகும், டிவிசிபிள் ஆகும். 24, 15, 36 ஆல டிவிசிபிள் ஆகும்ன்றதை நீங்க எடுத்து எழுதணும். இப்போ கிரேட்டஸ்ட் 6 டிஜிட் நம்பரை ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா. கிரேட்டஸ்ட் 6 டிஜிட் நம்பர்னா 9999999 வரும். இப்போ அதால இந்த 360 வந்து டிவைட் பண்ணணும். 362 சார் 720யா, இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணீங்கன்னா 279 வரும். இந்த ஒரு 9ஐயும் நீங்க கீழே இறக்கிக்கோங்க. 360 into 7 பண்ணீங்கன்னா 2520. அகைன் இது ரெண்டுத்தையும் நீங்க மைனஸ் பண்ணீங்கன்னா என்ன வரும், 279 தான் வரும். அகைன் ஒரு 9 இறக்கிக்கோங்க. திரும்பவும் 360 into 7 போடுங்க, 2520. திரும்பவும் மைனஸ் பண்ணுங்க, 279 வரும். கடைசியா இருக்க இந்த 9ஐயும் கீழே இறக்குங்க. அகைன் 360 into 7 பண்ணீங்கன்னா 2520. திரும்பவும் மைனஸ் பண்ணீங்கன்னா 279. அவ்வளவுதான். இங்க இதுக்கப்புறம் நம்மளுக்கு நம்பர் இல்லையா, அவ்வளவுதான். இதோட இது ரிமைண்டர் வந்து 279. இப்போ என்ன பண்ணணும், நம்ம என்ன எதாவது டிவைட் பண்றோமோ அதை வந்து மைனஸ் பண்றோம் ரிமைண்டரால. அப்போ -279 பண்ணீங்கன்னா 999720 வரும். கடைசியா இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டும் எழுதணும். தி கிரேட்டஸ்ட் 6 டிஜிட் நம்பர் டிவிசிபிள் பை 24, 15, 36 இஸ், இந்த நம்பரை எடுத்து நீங்க எழுதிக்கோங்க, 999720. இதுதான் ஃபைனல் ஆன்சர். 8th sum பார்க்கலாம். What is the smallest number that when divided by 3 numbers such as 35, 56 and 91 it leaves remainder 7 in each case. நீங்க என்ன டிவைட் பண்ணாலும் எனக்கு ரிமைண்டர் வந்து 7 வரணும் அப்படின்னு அவங்க கொடுத்துட்டாங்க. இதை ப்ரூவ் பண்ணணும். இப்போ எல்சிஎம் கண்டுபிடிக்கலாமா. 35, 56, 91க்கு 35க்கு பாருங்க 5 7s are 35. 56க்கு வந்து 2 2s are 4, பேலன்ஸ் 1. 2 8s are 16. 2 1s are 2, 2 4s are 8, 2 7s are 14. இப்போ 91 பாருங்க 7 1s are 7, பேலன்ஸ் 2, 7 3s are 21. இப்போ இது எல்லாமே நீங்க எடுத்து எழுதுங்க. எல்சிஎம் போட்டு 35க்கு 5 into 7, 56க்கு 2 into 2 into 2 into 7, 2 வந்து கியூப் போட்டு எழுதிக்கோங்க. 91க்கு வந்து 7 into 13. எல்சிஎம்னா ஹையஸ்ட் பவர் என்ன இருக்கோ அதை ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிக்கோங்க. 2 power 3 எழுதிக்கோங்க, 5 இருக்கு 7 இருக்கு எழுதிக்கோங்க. அகைன் நீங்க என்ன இருக்கு 13 இருக்கு, அந்த 13 எடுத்து எழுதிக்கணும். 2 வாட்டி வந்தா ஒரு வாட்டி எழுதினா போதும். பவர் எது அதிகமா இருக்கோ அதை எடுத்து எழுதணும் எல்சிஎம்க்கு. இப்போ இந்த 4 நம்பரையும் நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 3640 தான் ஆன்சர். இப்போ ரிமைண்டர் 7ன்னு சொல்றாங்க இல்லையா, அப்போ இந்த நம்பரோட நீங்க என்ன பண்ணணும், இந்த ரிமைண்டரை வந்து பிளஸ் பண்ணணும். 3647 இதுதான் ஃபைனல் ஆன்சர். கடைசியா இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டும் நீங்க எழுதி காட்டணும். Required number is 3647 which leaves remainder 7 in each case 35, 56, 91. plus 7 பண்ணதுனால இப்போ 3647 வந்து நீங்க 35, 56, 91 டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்கும், 7 கிடைக்கும். அப்போ அவங்க ப்ரூவ் பண்ண சொன்னதை வந்து ப்ரூவ் பண்ணியாச்சு. கரெக்ட்டுங்களா? இதுதான் ஃபைனல் ஆன்சர். 9th sum பார்க்கலாம். Find the least number that is divisible by the first 10 natural numbers. இவங்க எதுவுமே நம்பர் கொடுக்கல, வேர்டிங்ஸ்ல கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் 10 நேச்சுரல் நம்பர்ஸ் என்ன, 1ல இருந்து 9 வரைக்கும் எழுதிக்கோங்க. இப்போ பாருங்க 1 2 3 எல்லாமே அந்தந்த டேபிள்ல போகும். 4 பாருங்க 2 2s are 4, 6 பண்ணுங்க 2 3s are 6 வரும். 8 வந்து 2 4s are 8, 2 2s are 4,
9 வந்து 3 3s are 9, 3 1s are 3. பேலன்ஸ் இருக்க நம்பர்ஸ்லாம் ஒன்ஸ் தான் போகும். எல்சிஎம் பாருங்க, எல்சிஎம்னா ஹையஸ்ட் பவர் எதுல இருக்குன்னு பாருங்க. இதுக்கு 2 தான் இருக்கு, இதுக்கு வந்து 3 இருக்கா, அப்ப என்ன பண்ணும் 2 பவர் 3 போட்டுக்கோங்க. 3 வந்து இங்க ஸ்கொயர் இருக்கு பாருங்க, 2 இருக்கு பாருங்க, அப்ப 3 ஸ்கொயர் போட்டுக்கோங்க. பேலன்ஸ் இருக்க 5 7 எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ இது எல்லா நம்பரையும் நீங்க வந்து மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்து 2520. The least number divisible by the first 10 natural number is 2520. இதுதான் ஃபைனல் ஆன்சர். இதோட எக்ஸசைஸ் 2.2 வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.